அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரூட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நாளைய தினம் ஆற்றல் மிகுந்த சூட்சம தனுர் சங்கராந்தி. எடுத்த காரியம் 1000% வெற்றி பெற மாலை நேரத்தில் இதை செய்து விடுங்கள் போதும். வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய அற்புதமான வாய்ப்பு. சோ யாருமே நீங்க தவற விடாதீங்க. நம்ம யூடியூப் சேனல்ல காரிய தடைகள் நீங்கி நாம் நினைத்த காரியம் மகத்தான வெற்றியை பெற நிறைய தாந்திரீக முறைகள், மந்திர ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான ஒரு மந்திர ஜப முறை. இதை மந்திர ஜபம்னு சொல்வதை காட்டிலும் சூரிய பகவானுடைய கிரணங்களை போற்றக்கூடிய 4 வார்த்தைகள் கொண்ட நாம ஜபம்னு சொல்லலாம். இந்த நாம ஜபத்தை செய்வதற்கு அதிகபட்சமாக 10 நிமிடங்கள் மட்டும்தாங்க ஆகும். ஆனால் அதனுடைய பலன்களோ அளப்பரியதாக இருக்கும். இந்த நாம ஜபத்தை நீங்க சொல்லி முடிச்ச உடனேயே ஒரு நல்ல பாசிட்டிவான வைப்ரேஷனை நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. ஏதாவது ஒரே ஒரு முக்கியமான கோரிக்கை அல்லது தேவை நிறைவேறணும்ன்றதுக்காக இந்த நாம ஜபத்தை நாளைய தினம் நீங்க செய்யுங்க. உங்கள் வாழ்க்கையில் கட்டாயம் நடக்கணும்னு நீங்க ஆசைப்பட்ட ஒரு விஷயத்திற்காக இந்த நாம ஜபத்தை நீங்க செய்யுங்க. எவ்வளவு பெரிய தடைகள் தடங்கல்கள் இருந்தாலும் அந்த காரியம் மகத்தான வெற்றியை பெறும். இந்த தனுர் சங்கராந்தினா என்ன, அந்த நேரத்தில் நாம் செய்ய வேண்டிய திருநாம ஜபம் என்னன்றதையும் இந்த வீடியோல நம்ம டீடைல்டா தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். முதல் விஷயம், இந்த சங்கராந்தி அப்படின்ற வார்த்தைக்கான அர்த்தம் சூரிய பகவானுடைய பிரவேசத்தை குறிக்குது. கிட்டத்தட்ட 30 நாட்களுக்கு ஒரு முறை சூரிய பகவானுடைய டிரான்சிட், அந்த நகர்தல் நடைபெறும். பொதுவாக மார்கழி மாதத்தை தனுர் மாதம்னு நம்ம சொல்லுவோம். தனுர் அப்படின்றது தனுசு ராசியை குறிக்கக்கூடியது. சூரிய பகவான் தனுசு ராசியில் இருப்பது தாங்க மார்கழி மாதம். தை மாதத்தில் மகர ராசியில் சூரிய பகவான் பிரவேசிப்பார். அதனை மகர சங்கராந்தின்னு நம்ம சொல்லுவோம். அதே போல பிப்ரவரி மாதம் கும்ப சங்கராந்தி, மார்ச் மாதம் மீன சங்கராந்தின்னு ஒவ்வொரு ராசிக்கும் சூரிய பகவான் பெயர்ச்சி ஆவார். அதன் அடிப்படையில் நாளைய தினம் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி 2023 சனிக்கிழமை மாலை 4:01 விருச்சக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு சூரிய பகவான் பெயர்ச்சி ஆகிறார். சோ திருக்கணித பஞ்சாங்க ரீதியாக நாளைய தினம், அதாவது டிசம்பர் 16 சனிக்கிழமை மாலை 4:01 மார்கழி மாதம் துவங்குதுங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல ஒவ்வொரு மாதமும் சூரிய பகவான் ஒவ்வொரு ராசிக்கு பிரவேசமானாலும் சில சங்கராந்திகள் மட்டும் தாங்க சிறப்பாக கொண்டாடப்படும். அதில் மகர சங்கராந்தி முதன்மையானது. அடுத்ததாக தனுர் சங்கராந்தி. தென்னிந்தியாவை காட்டிலும் வட இந்தியாவில் இந்த தனுர் சங்கராந்தி மிகவுமே பிரசித்தம். அதே போல நாளைய தினம் இந்த தனுர் சங்கராந்திக்கான புண்ணிய காலம் இருக்குங்க. இந்த நேரத்தில் நாம் செய்யக்கூடிய சூரிய பகவானின் நாம ஜபத்திற்கு பல கோடி மடங்கு அதிகமான பலன்கள் கிடைக்கும். அந்த நேரம் என்னன்னு பார்த்தோம்னா டிசம்பர் 16 சனிக்கிழமை மாலை 4:09 முதல் மாலை 5:56 வரை இருக்கும் அந்த இடைப்பட்ட நேரம் தாங்க. இந்த நேரம் தனுர் சங்கராந்தியின் புண்ணிய காலம். சோ இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த நாம ஜபத்தை செய்ய போறவங்க இந்த இடைப்பட்ட நேரத்தை நீங்க பயன்படுத்திக்கோங்க. இதை தவிர்த்து வேறு நேரங்கள் இருக்கான்னு கேட்டீங்கன்னா சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு சூரிய மந்திரங்கள் நாம ஜபங்களை செய்வது அவ்வளவு சிறப்பு கிடையாதுங்க. சூரியன் விருச்சக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பெயர்ச்சியானவுடன் இருக்கக்கூடிய அந்த புண்ணிய காலத்தில் இந்த நாம ஜபத்தை செய்வது மட்டும்தாங்க சிறப்பான பலனை கொடுக்கும். ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல 5 முதல் 10 நிமிடங்கள் மட்டும் தாங்க ஆகும். சோ வாய்ப்பு இருக்கிறவங்க ஒரு 5 நிமிடம் இந்த நாம ஜபத்திற்காக நீங்க ஒதுக்குங்க. இந்த நாம ஜபம் செய்ய போறவங்க கட்டாயமாக நீங்க குளிச்சிருக்கணும். காலை நேரத்துல நீங்க குளித்திருந்தாலே போதும். தலைக்கு குளிக்கணும்ன்ற அவசியம் கூட கிடையாதுங்க. நார்மலா நீங்க குளிச்சிருந்தாலே போதும். இன்கேஸ் நீங்க அசைவம் சாப்பிட்டிருந்தீங்கன்னா இன்னொரு முறை நீங்க குளிச்சுட்டு இந்த நாம ஜபத்தை செய்யுங்க. குளிக்கும் பொழுது தலையில் 3 முறை தண்ணீரை நீங்க தெளிச்சுக்கோங்க. பெண்களாக இருக்கிற பட்சத்துல தீட்டு நேரமாக இருந்தாலும் இந்த திருநாம ஜபத்தை நீங்க செய்யலாம், தவறு கிடையாதுங்க.
வீட்டில இருந்து, கோவில்ல இருந்து, ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம்னு எங்கிருந்து வேணாலும் இந்த நாம ஜபத்தை நீங்க செய்யலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தால் மட்டும் கோவிலுக்கு போவதை நீங்க தவிர்த்திடுங்க, அது உங்களுக்கே தெரியும். மற்றபடி எங்கிருந்து வேணாலும் இந்த நாம ஜபத்தை செய்யலாம். மாலை நேரத்தில் இந்த நாம ஜபத்தை நாம் செய்வதனால மேற்கு திசை, வெஸ்ட் டைரக்ஷனை ஃபேஸ் பண்ண மாதிரி உட்கார்ந்துட்டு இந்த திருநாமத்தை நம்ம சொல்லணும். தரையில உட்கார்றவங்க வெறும் தரையில உட்கார வேண்டாம், ஒரு விரிப்பு மாதிரி போட்டுக்கோங்க. புடவை, வேஷ்டி போல துணிகளை போட்டுட்டு கூட அதற்கு மேல நீங்க உட்காரலாம். அல்லது மனை, பாய் வச்சிருந்தீங்கன்னா அதற்கு மேல உட்கார்ந்தும் இந்த திருநாமத்தை நீங்க சொல்லலாம். வயதானவர்கள் மற்றும் தரையில உட்கார முடியாதவங்க நீங்க சேர்ல கூட உட்கார்ந்துக்கலாம். சேர்ல உட்கார்றவங்க அதே போல கோவில்களில் நீங்க தரையில உட்கார்ந்தாலும் விரிப்பு போட வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த திருநாமத்தை 108 முறை ஜபம் செய்யணும். அதாவது 108 டைம்ஸ் நம்ம சொல்லணும். எண்ணிக்கை ரொம்பவுமே முக்கியம். அதற்காக நீங்க டைமண்ட் கல்கண்டு, வெள்ளை கொண்டை கடலை அல்லது உடைத்த கடலை போன்ற பொருட்களை எடுத்துக்கலாம். நாம ஜபத்தை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்களுடைய அந்த ஒரு முக்கியமான கோரிக்கை அல்லது தேவை எதுவோ அது நிறைவேறணும்னு மனமுருகி நீங்க சூரிய பகவான் கிட்ட பிரார்த்தனையை செஞ்சுக்கோங்க. பொதுவாகவே சூரிய பகவானுடைய மந்திரத்தை சொல்வதனால உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நல்ல ஆற்றலையும் வலிமையையும் பெற முடியும். சோ உடல் ரீதியான பிரச்சனைகள்ல இருக்கிறவங்க மற்றும் மனக்குழப்பங்கள் இருக்கிறவங்களும் இந்த நாம ஜபத்தை நீங்க செய்யுங்க. சூரிய பகவானுடைய அருட்கிரணங்களை போற்றக்கூடிய திருநாமம் இது. இந்த நாமத்தை வாய்விட்டும் நீங்க சொல்லலாம் அல்லது மனதுக்குள்ளேயும் நீங்க சொல்லிக்கலாம். கவனம் சிதறாமல் மன ஒருநிலைப்பாட்டுடன் சூரிய பகவானை மனதார நினைச்சுக்கிட்டே இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த திருநாமத்தை 108 முறை நம்ம ஜபம் செய்யணும். ஓம் கிரினி சூர்யாய நமக, ஓம் கிரினி சூர்யாய நமக, ஓம் கிரினி சூர்யாய நமக. அவ்வளவுதாங்க. மிக மிக எளிமையான சூரிய பகவானின் நாம ஜபம் இது. ரொம்பவும் வேக வேகமா நீங்க சொல்லாதீங்க, கொஞ்சம் பொறுமையா நிறுத்தி நிதானமா நீங்க சொல்லுங்க. 108 முறை நீங்க சொல்லி முடிச்சதற்கு பிறகு ரொம்பவுமே எனர்ஜெட்டிக்கா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. ஜோதிட ரீதியாக சூரிய பகவானுடைய காரகத்துவம் என்னன்னு பார்த்தோம்னா ஆத்ம காரகன். சூரிய பகவானுடைய எந்த திருநாமம் அல்லது மந்திர ஜபம் சொன்னாலுமே பித்ரு தோஷங்கள் நீங்கும். தந்தை மற்றும் தந்தை வழி உறவுகளால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் தீரும். அவர்கள் மூலமாக ஆதாயங்களும் கிடைக்கும். தந்தை வழியில் சொத்து பிரச்சனைகள் இருந்தால் அது சுமூகமான தீர்வை பெறும். அரசு மற்றும் அரசாங்கம் சார்ந்த துறைகளில் மூலமாக ஆதாயங்கள் கிடைக்கும். நாளைய தினம் இந்த எளிமையான நாம ஜபத்தை நீங்க சொல்லி பாருங்க. அனுபவ ரீதியாக உங்களுக்கே தெரியும், மனமும் புத்தியும் தெளிவடையும். எடுத்த காரியம் மகத்தான வெற்றியை பெறும். 108 முறை இந்த திருநாம ஜபத்தை சொல்லி முடித்ததற்கு பிறகு இன்னொரு முறை உங்களுடைய அந்த கோரிக்கை அல்லது தேவை எதுவோ அது நிறைவேறணும்னு சூரிய பகவான் கிட்ட மனமுருகி நீங்க பிரார்த்தனையை செஞ்சுக்கோங்க. அவ்வளவுதாங்க இந்த திருநாம ஜப முறை. இப்ப நம்ம பார்த்ததை போல கரெக்டா நீங்க செஞ்சு பாருங்க, கை மேல உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும். அடுத்ததாக ஒரு சின்ன தகவல். இப்ப நீங்க டிஸ்பிளேல பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அவர் மைண்ட் சோல்ஜர் தாங்க நம்ம சேனலுடைய அபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஐடி. ஆல்ரெடி நிறைய பேர் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. புதியதாக பார்க்கறவங்களுக்காக இன்னொரு முறை நான் சொல்றேங்க, நம்ம சேனலை ஃபாலோ பண்ற எல்லாருமே நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள், ஷார்ட் வீடியோஸ் மற்றும் போட்டோஸ் எல்லாம் நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மேலும் நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கறவங்களுக்கு தெரியும், மொத்தம் 3 சேனல்களை நம்ம ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மைண்ட் சோல்ஜர், டிவைன் ரூட் மற்றும் கார்த்திக்ஸ் பிரெடிக்ஷன். இந்த 3 சேனல்கள்ல இருக்கக்கூடிய சில முக்கியமான வீடியோஸோட லிங்கையும் இப்போ இன்ஸ்டாகிராம்ல நம்ம போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சோ நீங்க ஏதாவது முக்கியமான வீடியோஸ் மிஸ் பண்ணியிருந்தா கூட அதுல நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.